வெல்கம் வியூவர்ஸ். இது டிகோட்ஸ் வித் தேவ். அது சரியாக மே 15 2008 Thursday டெல்லியில் இருக்கும் நொய்டா நகரத்தில் தல்வார் குடும்பம் வழக்கம் போல் தங்களுடைய தினசரி வேலைகளை முடிச்சு கொண்டு இருந்தாங்க. குடும்பத்தில் 3 பேர். அப்பா டாக்டர் ராஜேஷ் தல்வார், அம்மா டாக்டர் நுபூர் தல்வார் மற்றும் 14 இயர்ஸ் ஆன அவங்களோட ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு ஆருஷி. வீட்டில் அவர்களுடன் ஹேமராஜ் என்ற வேலைக்காரனும் தங்கியிருந்தாங்க. அந்த நாள் வெளியிலிருந்து பார்த்தா எல்லாமே சாதாரணமாக தான் இருந்துச்சு. யாருக்கும் மறுநாள் காலையில் இந்தியாவே உழுக்க போகிற ஒரு சம்பவம் நடக்க போகிறதுன்னு தெரியல. சுமார் 9:30 இருக்கும். ராஜேஷ் தல்வார் வீட்டுக்கு வராங்க, ஃபேமிலியாக சாப்பிட்றாங்க, நைட் டின்னர் சாப்பிட்றாங்க. அதன் பிறகு சில நாட்களில் ஆருஷிக்கு பர்த்டே வருது. ஸோ பர்த்டே கிஃப்டாக ஆருஷிக்கு சோனி டிஜிட்டல் கேமரா கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதை வாங்கின சந்தோஷத்தில் ஆருஷி வீட்டில் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க அறைக்கு தூங்கிறதுக்காக போகிறாங்க. நுபூர் ஆருஷிக்கு குட் நைட் சொல்லிவிட்டு தான் அறைக்கு திரும்புகிறாங்க. ராஜேஷ் தல்வார் மட்டும் சிறிது நேரம் லேப்டாப்பில் இன்டர்நெட் பயன்படுத்தி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அந்த வீட்டில் என்ன நடந்தது என்பது இன்று வரை யாருக்கும் உறுதியாக தெரியல. ஏன்னா அந்த இரவுக்கு நேரடி சாட்சி யாருமே இல்லை. அடுத்த நாள் மே 16 காலையில் சுமார் 6 o'clock இருக்கும். வழக்கம் போல் வீட்டுக்கு வேலை செய்ய வர்றவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆனால் வழக்கமாக கதவை திறக்கிற ஹேமராஜ் அப்போ வரல. பல முறை பெல் அடித்தும் எந்த ஆன்சரும் இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து அரிஷியோட அம்மா வந்தாங்க. ஹேமராஜ் எங்குமே இல்லை. அவருடைய மொபைலுக்கு கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஒரு வேளை வெளில போயிருப்பாரோ அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் சில நிமிடத்தில் ஆருஷியோட அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கே அவங்க பார்த்த காட்சி அவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டது. 14 வயது உள்ள ஆருஷி அவளோட பெட்லேயே ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தா. அந்த நிமிடத்தில் போலீஸ்க்கும் மீடியாவுக்கும் இந்த வழக்கில் முதல் சந்தேகம் யார் மீது வந்துச்சு தெரியுமா? காணாமல் போன அந்த ஹேமராஜ் மீது தான். அனைவரும் அவர் தான் ஆருஷியை கொலை செஞ்சுருப்பாங்க, தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் யாருமே எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பு நடந்துச்சு. மறுநாள் அந்த ஹேமராஜும் அதே வீட்டு மொட்டை மாடியில் பிணமாக இருந்தார். அந்த நேரத்தில் ஹேமராஜ் வீட்டு வேலைக்காரர் அவர் காணாமல் போயிருந்ததால் போலீஸ் உடனே அவரையே முக்கிய சந்தேக நபராக அறிவித்தது. மீடியாவும் அதை பெரிய செய்தியாக வெளியிட்டது. வேலைக்காரன் சிறுமியை கொன்று தப்பித்து ஓடிவிட்டான் அப்படின்ட்டு அனைவரும் அதைத்தான் நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் அடுத்த நாள் ஒரு பெரிய திருப்பம். வீட்டின் டெரஸ் போட்டிருந்தது. கதவை திறந்த போது ஹேமராஜ உடனும் அங்கேயே இருந்தது. அவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி, ஆருஷியும் ஹேமராஜையும் கொன்றது யார்? இங்கிருந்து தான் விசாரணை கன்ஃபியூஷனில் ஆரம்பிக்குது. க்ரைம் சீன் சரியாகவே பாதுகாக்கப்படலை. பலரும் வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. முக்கிய ஆதாரங்கள் அழிந்து விட்டதா பின்னர் கூறப்பட்டது. இதனால் வழக்கின் திசையே மாறியது. போலீஸ்க்கு உறுதியான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. போஸ்ட் என்ட்ரி இல்லை, திருட்டு இல்லை அப்படின்னு. கொலையாளி வீட்டை நன்றாக தெரிந்தவரா அல்ல வீட்டிலையே இருந்தவரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வியூவர்ஸ்? ஒரு ப்ரொஃபஷ்னல் கில்லராக இருந்திருந்தா இவ்வளோ எவிடன்ஸ் விட்டு செல்வாங்களா? விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. இதில் பல தியரிகள் வெளியாச்சு. சிலர் பேரண்ட்ஸ் மீதே சந்தேகப்பட்டாங்க, சிலர் வெளிநபர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேலைக்காரர்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு தியரிக்குமே ஆதாரங்கள் இருந்தது. அதே நேரத்தில் பல கேள்விகளும் இருந்துச்சு. எந்த தியரியுமே முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. இதுவே இந்த கேஸை இன்னும் மர்மமாக்குச்சு. பல ஆண்டுகள் போலீஸ், சிபிஐ, கோர்ட் என்று வழக்கு நகர்ந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஆருஷின் பெற்றோர் அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பே வந்துருச்சு. பின்னர் மேல் நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது. எவிடன்ஸ் போதுமானதாக இல்லை அப்படின்னு கூறப்பட்டது. இதனால் இன்று வர இந்த வழக்கில்
யார் உண்மையான கொலையாளி என்பது சட்டப்படி நிரூபிக்கப்படவில்லை. இந்த கேஸ் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. கிரைம் சீன் பாதுகாப்பு, சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், எவிடன்ஸ் எதுவுமே சரியா இல்லைன்னா உண்மையாகவே இருந்தாலுமே யார் கொலையாளின்னு தெரிஞ்சாலுமே அதை நிரூபிப்பது மிகவும் கடினம். இன்னும் ஆருஷி தல்வார் கேஸ் இந்தியாவிலே மிகவும் பேசப்படும் தீர்க்கப்படாத வழக்கில் ஒன்றாகவே இருக்கு. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வியூவர்ஸ்? உங்கள் தியரி என்ன? பேரண்ட்ஸா இல்லை அன்னோன் இன்ட்ரூடரா? அதாவது வெளியிலேருந்து யாராவது வந்து பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்மலாக ஒரு சின்ன பொண்ணு நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பேரண்ட்ஸோட ஃபேமிலியோட உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. பேரண்ட்ஸ் ஆருஷிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க. அவங்களும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நைட் அவங்க அம்மா, ஆருஷியோட அம்மா ஆருஷி ரூம்குள்ளே போகும்போது ஒரு புக் படிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவும் நடக்குது. இது எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ அப்பா, அம்மா, பொண்ணு, அந்த வீட்டில் ஒரு வேலையாளர் இருக்காங்க, பேர் ஹேமராஜ். ஸோ இவங்க 4 பேர் மட்டுமே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே யாரும் வரல, வீட்டை விட்டு யாரும் வெளியில் போகல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். வீட்டுக்குள்ளே யாராவது வராங்க, ஒரு கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி சத்தம் கேட்காம இருக்கும்? பெத்த அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சவுண்ட் எப்படி கேட்காம இருக்கும்? அவங்க அப்பா அம்மாவே அந்த பொண்ணை ஏதாவது நம்ம அடிக்கிறாங்க, எதாவது பண்ணுறாங்கனாலும் ஹேமராஜுக்கு அந்த சவுண்டு கேட்டிருக்கோம்ல. அது எப்படி எதுவுமே இல்லாமல் அமைதியாக 2 கொலை ஒரு வீட்டில் நடந்திருக்கு. ஹேமராஜோட உடம்பு நெக்ஸ்ட் டே வந்து மொட்டை மாடியில் கிடச்சா கூட ஆருஷி இறந்த டைமும் ஹேமராஜ் இறந்த டைமும் ஒன்று. ஆருஷியை எப்படி தலையில் அடித்து கழுத்தறுக்கப்பட்டாலோ ஹேமராஜுக்கும் அதே தலையில் அடி, அதே கழுத்தறுக்கப்பட்டு தான் இறந்துருக்காரு. மொட்டை மாடியை பூட்டுன சாவி ஆருஷியோட அப்பா கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி டெட் பாடி தானாக மாடிக்கு போகும்? பெத்த பொண்ணு இறந்து போய் ரத்த வெள்ளத்தில் இருக்கும்போது எப்படி அந்த அந்த போராட்டத்தோட சவுண்டு அப்பா அம்மாவுக்கு கேட்காம இருக்கும்? ஒரு இன்டர்வியூவில் கூட அந்த பெத்த அப்பா அம்மாவும் ஆருஷி இறந்ததை பற்றி பேசும்போதோ இல்லை அவங்களுக்கு வந்து தண்டனை கிடச்சிது, அந்த தண்டனையிலேருந்து அவங்க தப்பிச்சதை பற்றி பேசும்போதோ ஆருஷியோட அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த சிரிப்பு வருது? இந்த தல்வார் ஃபேமிலிக்கு ரொம்ப வருஷம் கழித்து தான் ஆருஷியே பிறந்தா. செல்ல பொண்ணு, ஸ்கூல் படிக்கிறா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸ். ரொம்ப அதிகமாக பணம் இருக்குது. எது ஆசைப்பட்டாலும் வாங்கி தர்ற அளவுக்கான ஹாப்பியான ஒரு குழந்தையாக தான் ஆருஷி வளர்ந்தா. அப்படி இருக்கும்போது ஆருஷியை யார் கொன்னா? அவள் எப்படி இறந்தா? அவள் கொலைக்கு யார் காரணம்? The case remains unsolved. Thank you.